அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மானசரோவர் லோட்டஸ் கார்டன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நியூ வெரைட்டிங்க. இன்னும் வந்து சேலுக்கே வரல. பாருங்கள், முட்டு நிறைய முட்டு வச்சுட்டே இருக்குது. எத்தனை முட்டுன்னு பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. கலரும் மாறல. அடுத்தடுத்து வர்ற லீஃபில் ஃபுல்லாக முட்டு நிறைய இருக்குது. இது மாதிரி உங்கள் கார்டன்லேயும் பூக்கள் நிறைய பூக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது தாங்க ஃப்ளவரிங் சீசன். இதில் வந்து நிறைய உங்களுக்கு பூக்கணும்னு நினச்சிங்களாக்கும் திரும்ப உங்கள்கிட்ட இருக்க பழைய டியூபர்ஸ் யார்கிட்ட வாங்கினாலும் சரி, அதை ரீபாட் பண்ணி வைங்க. ஒரு சில நேரங்களில் அது ஃபுல்லாக தூங்க போயிடும். அந்த வெரைட்டி ஃபுல்லாக என்ன பண்ணும், நிறைய பூத்துருக்கும். ஒரு சில நேரம் டியூபர் ஃபார்ம் பண்ண போயிடும் ரெஸ்ட்டு தேடி. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் திரும்ப ரீபாட் கொடுத்து திரும்ப உரம் கொடுத்து ரீபாட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக பூக்கும். இந்த டைம் இனி ஃபுல்லாமே ஃப்ளவரிங் சீசன் தான், நிச்சயமாக பூக்கும். இங்கே பாருங்கள், இது அஃபெக்ஷன் 60ன்ற ஒரு வெரைட்டி. ஃப்ளாட்டிங் லீஃப்லேயே பூவை பாருங்கள். ஒவ்வொரு லீஃபுக்கும் ஒவ்வொரு பூ வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஆனால் குட்டி குட்டி பூவாக தான் இருக்கும். இது வந்து ஒரு மைக்ரோ பவுல் வெரைட்டி. இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு ரவுண்ட் கூட வரல, ஆனால் எத்தனை பூ வந்திருக்கு, 4 பூ வந்திருக்கு. இதே போல் நீங்களும் நிறைய பூக்க பார்க்கணுன்னா தண்ணி கொஞ்சம், இந்த வெயில் காலத்துக்கு தண்ணியும் அதிகம் தேவைப்படும். நிறைய பூக்கும் இது பண்ணும். இது அதித்தின்ற ஒரு வெரைட்டி. பாருங்கள், நிறைய பெட்டல்ஸ். இது குச்சி ஊனி வச்சுருக்கேன், அந்த வெயிட் தாங்காமல் விழுந்துருன்ட்டு. பாருங்கள் இவ்வளோ பூக்கள் இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட 3 பூ பறிச்சிட்டேன். இது 4வது பூ. இது 5வது முட்டை இருக்குது. இது ஸ்னோ பால்ன்ற வெரைட்டி. இதுவுமே வந்து ஒரு ஹை ட்ராபிக்கல் மைக்ரோ பவுல் வெரைட்டி தான். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு டைம் வாங்கிட்டு அது பூக்கலைன்னு சொல்லாதீங்க. அவங்க கொடுத்துருக்க என்ன அகலத்தில் நம்மளுக்கு செடிக்கு வந்து டப் கொடுக்கணும், என்ன அகலத்தில் டப் கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த அகலத்தில் டப் கொடுங்க. அகலமான இடங்கள் கொடுக்குறப்ப கண்டிப்பாக பூக்கும். அதீத ஆழமும் கொடுத்துடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வெரைட்டி மட்டும்தான் நல்லா குளத்தில் போட்டாலும் பூக்கிற அளவுக்கு இருக்கும். அதுவுமே நம்ம 3 மாதத்துக்கிட்ட வளர்த்துட்டு அடுத்து கொடுத்தா தான் அப்படி நம்மளுக்கு பூவும் பெரிய குளங்களில் பூக்கும். அது வரைக்கும் நீங்கள் டப்பில் வச்சு தான் வளர்க்கணும். எந்த கார்டன்லேயும் தனிப்பட்ட சீக்ரெட்னு எதுவுமே கிடையாதுங்க. எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துற அதே மெத்தடில் தான் இது பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இதில் வந்து பாட் பண்ணி வச்சுருந்தேன். லில்லி பிளான்ட்டுக்காக வச்சுருந்தது. ஒரு ஸ்விம்மிங் பூல், குழந்தைகள் குளிக்கிற மாதிரி வாங்கி வச்சுருந்தேன். அதில் வந்து எனக்கு சரியாக அந்த லில்லி பிளான்ட் வந்து செட் ஆகலை. அதனால் தாமரைக்காக கொடுத்துட்டேன். எவ்வளவு அகலமாக இடம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கான அந்த பூக்கள் பூக்குன்றதுக்கு இது வந்து உங்களுக்கு சாட்சியாக நான் கொடுக்குறேன். பாருங்கள், இதில் தான் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம டியூபர் வைக்க ஆரம்பித்தது இந்த இடம். ஒரு பிங்க் கலர் வெரைட்டி. பாருங்கள், இது ஒரு பூத்து முடிச்சிருச்சு. இங்கேயும் பூத்துருந்துச்சு. பாருங்கள், அடுத்து ஒவ்வொரு ஸ்டாண்டிங் லீஃப்லேயும் ஒவ்வொரு பூத்துருக்கு. பாருங்கள், இது இன்னொரு வெரைட்டியும் கலந்து வச்சுருந்தேன், ஒயிட் பேந்தர்ன்ட்டு. இங்கே பாருங்கள், இதுலேயும் பூ பறிச்சாச்சு. இங்கே பாருங்கள், அதுலேயும் முட்டு. எவ்வளோக்கு எவ்வளோ இடம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தாமரை உங்களுக்கு அகலமாக கொடுக்க பூக்கள் நிறையா இருக்கும். பாருங்கள், இங்கே பாருங்கள், அடுத்து முட்டு. இது ஒரே ஒரு இதில் தாங்க வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஸ்டாண்டிங் லீஃபோட இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இலைன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், என் கையோட அதுக்கும் அந்த லீஃபும் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இன்னும் வந்து அங்கேயே போகலை. இங்கே பாருங்கள், நல்லா பெரியது. இங்கே பாருங்கள், எவ்வளோ அகலமாக கொடுக்க எல்லாத்துலேயுமே பூ வந்திருக்கு. எதுலேயுமே பூ இல்லாமல் இல்லை. ஒரு சிலர் வந்து எனக்கு பூ வரலை அப்படின்வாங்க. காரணம் என்னென்னா, அதுக்கு தகுந்த இடங்கள் நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. அங்கே பாருங்கள், அது எவ்வளோ பெரிய லீஃபாக இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. கீழே பூவும் மொட்டுமே சேர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இதை சுற்றி வர்றப்போ நமக்கு நிறைய பூக்கள் பூக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அகலமான இடம், ரொம்ப உயரமாக இருக்கக்கூடாது. இது பாருங்கள் எவ்வளோ இன்ச்சுன்னு. கிட்டத்தட்ட 1 ஜான் தான் இருக்குது அந்த இதோட ஹைட்டு. அந்த ஸ்விம்மிங் பூலோட ஹைட்டு ஒரு ஜான் தான் இருக்குது. ஆனால் பூக்கள் வந்து அவ்வளோ இது நிறையாவே கொடுத்துருக்கு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். உங்கள் கார்டன் பற்றி, உங்கள் கார்டனில் வந்து பூக்களை வைக்கலைன்னா சந்தேகம் கேட்கலாம்.
வாங்கிட்டு பூக்களைன்றத விட நம்ம சரியாக பராமரித்தா கண்டிப்பாக பூக்கள் வரும். அதுவும் இந்த சீசனில் பூக்காமல் இருக்கவே இருக்காது. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.